ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சிறப்புங்கய்யா. ஐயா ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் இறுதியில வருது. ஸோ என்னைக்கு ஆரம்பிக்குது? அத பத்தி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி ஏன் முக்கியத்துவமா நம்ம பார்க்கணும்? நெறைய பேர் ராகு கேதுனாலே ரொம்ப பயப்படுறாங்க. சனிக்கு நிகரா இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. என்னதான் இருந்தாலும் ஒரு கெடுதல் வருது. ஒரு தப்பான முடிவுலாம் நம்ம குடுத்துருவாங்க. ஏன்னா ராகு கேது தான் இந்த உலகத்தையே சொல்றது அப்படின்லாம் சொல்றாங்க. உண்மையில ராகு கேதோட வேலை என்னங்கய்யா? நல்ல கேள்வி. ஏன்னா மக்கள்கிட்ட இப்போ குரு ஒருத்தர் தான் நல்லவர். ம். மற்ற கிரக பயிற்சியெல்லாம் பயப்படுற பயிற்சியாக இருக்குன்ற எண்ணம் இருக்குது. அந்த எண்ணம் தவறு. அப்படி இருந்தால் எனக்கு நல்லது பண்ணுதுன்னு ஏன் சொல்லணும்? ம். ராகு கேது எனக்கு நல்லது பண்ணுது, சனி பயிற்சி எனக்கு நல்லது பண்ணுது அப்படின்னு ஏன் சொல்லணும்? அது எப்போவுமே கெடுக்கிறதா இருந்தால் அப்போ அது அது கெடுதல் தானே பண்ணணும். கண்டிப்பா. அப்போ என்ன அர்த்தம்னா, உலகத்தில் பிரபஞ்சத்தில் நன்மை தீமை சுபர் அசுபர் அப்படின்னு கிரகங்களை பிரிக்கும்போது ம். ஒளி கிரகங்கள் சுபரா பண்ணணும். ஒளி சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒளி கிரகங்கள் சுபத்துவம். ம். அதுபோக ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறது இது ராகு கேது அதுக்கு உருவமே கிடையாது. ம். அது நிழல் கிரகம், வெட்டுப்புள்ளி. ம். சூரியன், பூமி, சந்திரன் சார்ந்த வெட்டுப்புள்ளி. ம். ஸோ அதனால் இப்போ அது சனி இருள் கிரகம், ரொம்ப தொலைவில் இருக்குது. சூரிய வெளிச்சத்துக்கு ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால அதனுடைய எஃபெக்ட் நெகட்டிவ் அப்படின்றது பொதுவான சுபர் அசுபர்னு பிரித்தோம். ஏன்னா இருள் சார்ந்த விஷயத்த சொல்றாங்க. பாரம்பரிய ஜோதிடத்தில் இப்போ கருப்பு கலர் ஏன் யூஸ் பண்ணுறோம் சனிக்கு? ம். இப்போ அதே மாதிரி ராகுவுக்கும் ப்ளூவு கருப்பு தான். அதே மாதிரி நம்ம இப்போ இது என்ன அப்படின்னா, இது வெட்டுப்புள்ளிகள் அப்படிங்கிறதுனால இது ஜோதிட ஆரம்பத்தில் ராகு கேதுக்கள் இல்லை. ம். அதுக்கப்புறம் யுகங்கள் மாறும்போது கலியுகத்தில் தான் இதனுடைய தாக்கம் அதிகம். ம். ராகு கேதுனுடைய இம்ப்ளிமெண்டேஷன்னு சொன்னால் நம்மளை பாதிக்கக்கூடிய ஒரு அம்சம்னு சொன்னால் கலியுகத்தில் தான் அது எஃபெக்ட். அதனால தான் வாரத்தில் 7 நாள் தானே இருக்குது. ம். 7 கிரகத்துக்கு. ராகு கேது கிழமை இல்லையே. அதனால் கலியுகத்தில் தான் இந்த ராகு கேதுக்கு மகிமை. ம். அப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா குணாதிசய ரீதியில் அவர் கெட்டவர் தான். ராகுவும் கெட்டவர் தான், கேதுவும் கெட்டவர் தான், சனியும் கெட்டவர் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அதில் சில நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கும்ல. ம். இப்போ வீட்டில் குப்பை இருக்குது, சுத்தம் பண்ணணும். குப்பை கெட்டது தான், சுத்தம் பண்ணாதானே நல்லா இருக்க முடியும். கண்டிப்பா. அது மாதிரி ராகுங்கிறதும் கேதுங்கிறதும் ஆசைகளை கொடுத்து அதை நம்மளை வழிநடத்துகிற விதத்தில் நம்மளை வழிநடத்துகிற நேரத்தில் பாவ புண்ணியங்களுக்கு பலன் தருது. ம். அப்போ புண்ணிய பலன்களுக்கும் அது வேலை செய்யுது. அதனால் அது வெறும் கெடுதலே எல்லாருக்கும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா பெரும்பான்மை ராகுதசை நடக்கிற அப்படின்னு பார்த்தாலும் மோஸ்ட்லி அப்படி இல்லைங்க. ராகு திசையில தமிழகத்தையே ஆண்டவங்க இருக்காங்க. கரெக்டா ராகு திசை 18 வருஷம், அதுல 3 டைம் ஆண்டிருக்காங்க ஜெயலலிதா அம்மா. அப்ப ராகு அது கெடுத்துருச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? யோகம் கொடுத்துருக்கு. அதனால யோககாரகன், போககாரகன் அப்படிங்கிற நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. இதுல காரகங்கள் எடுக்கும்போது நிறைய இருக்கு. இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நேயர்களுக்கு உங்களுடைய பிறப்பு புள்ளி என்ன, நீங்க என்ன லக்னத்துல பிறக்கிறீங்களோ உங்க ஜாதகத்துல ராகு கேது சனியினுடைய பங்களிப்பு என்ன, இதை நீங்க பார்க்க தவறிட்டீங்கன்னா தான் நீங்க பயப்படணும். அதாவது நம்ம ஜென்ம ஜாதகத்துல ராகு நல்லவரா கெட்டவரா அவங்க 4 பண்ணல உட்காரக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு சனி கெட்டவர், அதே ராகு அப்படிங்கிறவர் நல்லவர். இப்படி 12 லக்னங்களுக்கும் அந்த நட்சத்திர பொசிஷன் ரீதியா நல்லது கெட்டது பாவ ரீதியா பிரிக்கணும். அப்படி பிரிச்சு நம்ம பிறக்கும் போது அவங்க எந்த ஸ்தானத்துல எந்த ஸ்ட்ரெங்க்ல வலிமையோடு உட்கார்ந்து இருக்காங்களான்னு பார்த்து தான் கெடுதலை செய்யறாங்கன்னா பயப்படணும். நல்லது செய்யறாங்கன்னா நம்ம தாராளமா அவங்கள வழிபட்டு இயக்கலாம். இப்ப நாம ஏன் நிறைய பதிவுகளில் சனிக்கெல்லாம் வழிபட சொல்றோம்?
கெட்டதை குறைக்கிறதுக்காக நான் என்றைக்குமே வழிபட்டு சொல்லவே மாட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு கிரகம் சனி கிரகம் கெட்ட கிரகமாக இருக்குதுன்னா திருநள்ளாறு போக சொல்லவே மாட்டேன். காரணம் என்ன? அதனுடைய எனர்ஜியே நெகட்டிவ், உங்களுக்கு அது செட் ஆகாது. அப்போ உங்களுக்கு பாசிட்டிவாக அதே சனி வந்தாருன்னா போங்க, யோகத்தை அள்ளி தருவார். அது மாதிரி தான் ராகுவுக்கு காலகஸ்தியை தாராளமாக எடுத்துக்கலாம். அதனால் இப்போ நேயர்கள், இப்போ நம்ம இந்த விஷயத்தில் என்ன செய்யணும்னா, குருவே கெட்டவராக ஒரு சில ஜாதகங்கள் இருக்கும். அப்போ நாம் குரு பயிற்சி சந்தோஷத்தை கொடுக்கணும் மட்டும் மொட்டையாக நினைக்கக்கூடாது. அதனால் இதை ராகு கேது பயிற்சி அவசியமானது. 18 மாதம் இருக்க போகுது ஒரு ராசியில், 1.5 வருஷம். ஆமாம். இதில் பெயர்ச்சி பலன் சொல்கிற முறையில் அந்த பெயர்ச்சி நாள்கள் வேறுபடுவதற்கு காரணம் 2 விதமாக பார்க்குறாங்க, ட்ரூ நோடு மீன் நோடுன்னு. அதனால் ட்ரூ நோடு எடுக்கிறது தான் நம்மளுடைய பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டம். அதனால் ட்ரூ நோடு ராகு என்னுடைய தேதி பெயர்ச்சி தேதி நவம்பர் 25ஆம் தேதியே பயிற்சி ஆகுது. நவம்பர் 25 கும்பத்தில் இருக்கிற ராகு மகரத்துக்கு போறாரு. அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதத்துக்கு போறாரு. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஐயா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சிகள் எப்படி இருக்கு? 6-12 காம்பினேஷன்ஸ், ஸோ அதை பத்தி சொல்லுங்க ஐயா. ராகு 3-7-11க்கு அதிபதி. சிம்மத்துக்கு ராகுனுடைய அதிகாரம். அவர் 6க்கு வர்றதுனால உறவு சார்ந்த வகையில் வீக் பாயிண்ட், அதே நேரத்தில் பொருள் சார்ந்த வகையில் ஆதாயம். அது ராகுவை பொறுத்த வரைக்கும். கேதுவை பொறுத்த வரைக்கும் அப்படியே ரிவர்ஸ். கேது தான் உறவை சம்பந்தப்பட்ட கிரகம். குழந்தை, நம்மளுடைய உறவுகள், அதே மாதிரி பூர்வீகம், இதையெல்லாம் சொல்கிறவர். அவர் 12க்கு போகிறார். அவர் 12க்கு போகும்போது இதையெல்லாம் கட் பண்ணி விட்டுருவார். அப்போ என்னன்னா, குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5க்கு 8ஆம் இடம் 12ங்கிறது. யாருக்கெல்லாம் கேது திசாபுச்சி நடக்குதோ அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ராகுவை பொறுத்த வரைக்கும் 7ஆம் பாவ ஆற்றல் 6க்கு வர்றதுனால பிரச்சனை ஓடிட்டு இருந்ததுன்னா டைவர்ஸில் கொண்டு போய் முடிஞ்சிடும். ராகு திசாபுச்சி நடக்கிறவங்களுக்கு அவங்க ஜாதகத்தில் 7ஆம் பாவம் கெட்டிருந்தா ரொம்ப சீரியஸாக நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் வேலை, புதிய வாய்ப்புகள் நல்லாயிருக்கும், பண வரவு நல்லாயிருக்கும், புதிய வாய்ப்பு நல்லாயிருக்கும், தொழில் பலம் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பிரம்மாண்டம்ங்கிற ராகு 6ஆம் இடத்துக்கு வரும்போது காலச்சக்கரத்துக்கு அது 10ஆம் இடம். அதாவது 6ஆம் இடத்துல வர ராகு பகவான் எதிரியை வளர்த்துவாரா இல்லை அழிச்சிருவார்? எதிரிகளை கண்ட்ரோல் பண்ணுவார். சத்துரு ஜெயம், அழிக்கும் திறன் இருக்கு. அதே 12ஆம் இடத்துல கேது வராதுங்கய்யா, அதனால தூக்கமின்மைக்காக. ஆமா, 12ஆம் இடத்துல கேது அயன சயன போகத்தை கெடுக்கும். அது போக செலவுகள், தேவையில்லாத மருத்துவ கட்டுக்கோப்பை தாண்டிரும். அதாவது தனக்காக செலவு பண்றது தான், ஆனா கெட்ட செலவுன்னு எடுத்துக்கணும். இப்ப ஹெல்த்துக்காக, ஆரோக்கியத்துக்காக மருத்துவமனைக்கு செலவு பண்ணோம்னா அது விரையும். அந்த மாதிரி கேது 12ல் இருக்காரு. இப்போ கேது தசாபுத்தி நடக்கிறவங்க மட்டும் அதை கொஞ்சம் ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க, மற்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. இப்போ கடந்த காலத்தில் இருந்த அந்த 1-7க்கு, இப்போ இது 1-7 காம்பினேஷனுக்கு இது பரவாயில்லையாம இருக்கா? ஆமாம், விரையது ராஜயோகம், அதை எடுத்துக்கலாம் கண்டிப்பா. ஏன்னா 6-12 மறைவிஸ்தானம் தான். 1-7ங்கிறது சுயபலம்னு எடுத்துக்கணும். நீங்க சொன்ன மாதிரி ராகு கேது அசுரபலம். அப்ப ராசியிலேயே கேது இருந்தது கேது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மாதிரி உண்மத்த நிலைன்னு சொல்லுவாங்க. உண்மத்த நிலைன்னா பிச்சு பிடிச்ச மாதிரி இருக்கிறது. அப்ப அது ஆன்மீகத்துக்கு சித்தர்களுக்கு பொருந்தும். கேது ஞானகாரகன், மற்ற விஷயத்துக்கு தேராது. அதே மாதிரி தான் ராகு 7ல் சொந்த நட்சத்திரத்தில் போனார், அப்புறம் செவ்வாய் நட்சத்திரத்தில் போனார். அப்போ அவருடைய தன்மை என்ன அப்படின்னா, அவங்க ஜாதகத்தில் ராகு நல்லதாக இருந்தால் நல்லது பண்ணியிருக்கும், நம்பின வகையில் நல்லது பண்ணியிருக்கும். கெட்டதாக இருந்தால் நம்பின வகையில் ஏமாற்றத்தை பண்ணியிருக்கும். இப்போ நான் இதில் சிம்மத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா, 7க்கு 12ஆ வருது, 7ஆம் ஆற்றல் மட்டும் தடைப்படுது. அப்போ பார்ட்னர்ஸ் பிரேக் ஆகிறது, கஸ்டமர்ஸ்னால வம்பு வழக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதே குழந்தையோட பிரச்சனைகள் தான் இருக்குங்களா? ஆமாம், கேது நடக்கிறவங்களுக்கு தான் குழந்தை பிரச்சனை.
ராகு நடக்கிறவங்களுக்கு வராது. குழந்தைகளால் அவதியா? குழந்தைக்கு சிரமம் வரும்போது நம்மளுக்கு சங்கடம் வரும்ல. ஒண்ணு குழந்தை குறும்பு செஞ்சு பிரச்சனையாகுது, நல்லா படிக்கல ம். இல்லையா, அதுக்கு வந்து ஆஸ்பத்திரி, ஆரோக்கியம் நல்லா இல்லை, இந்த மாதிரி. ம், ம். சரிங்கய்யா. இப்போ வந்து ராகு வந்து 6ஆம் இடத்துல இருக்காரு. இந்த நேரத்துல ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து உடம்பு ரீதியா கொஞ்சம் பிரச்சனைகளே வந்துருச்சு. ஸோ இந்த காலகட்டத்துல இந்த ராகு வர்றதுனால மாற்றங்கள் எப்படிங்க இருக்கு? வைத்தியம் பார்க்க வேண்டி வரும். எப்பவுமே 6, 12ங்கிறது ஒன்று வந்து நோய், ம், இன்னொன்று ட்ரீட்மெண்ட்டு. ம், 6, 12 கனெக்ஷனே வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்க. மருத்துவத்தை பார்த்துக்கணும். இப்போ ராகுன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஜாயிண்ட் பெயின்ஸ்ன்னு சொல்கிறோம். ம். அதே மாதிரி பிளட் வெசல்ஸு, ரத்த நாளங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஜாயின் பண்ணுற இடம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்கு உண்டாகும். அதே மாதிரி சுவாச பிரச்சனை. கடனை வளர்க்குமா அழிக்குமா ஐயா? கடன் வந்து நல்ல கடனாக இருக்கும். ஓ. தொழிலுக்கு கடன் வாங்கினா அது நல்லா டெவலப் ஆகும். ஆனா வாங்குவாங்க. வாங்கலாம். சரிங்க. இப்போ தந்தையாருக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள், உடல் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படிங்க இருக்கு? சிம்மத்துக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு வந்து பெருசாக பாதிக்காது. ஆனால் வந்து முதல்ல இருந்ததுக்கு கொஞ்சம் கம்மி தான். ம். போன கும்பத்தில் இருந்ததுக்கு இப்போ வந்து கொஞ்சம் கம்மி தான். அதான் போன ராகு கேது விட இந்த ராகு கேது பெட்டர். ஆமாம். சிறப்பு. அது எப்படி பெட்டர்னா, அந்த ராகு தலை மேலே பாம்புன்னு சொல்லுவோம். அதாவது 7ஆம் இடங்கிறது கஸ்டமர் அல்லது மனைவி. இப்படி இருந்தவர் 6, 12க்கு வர்றது தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மறைஞ்சா நல்லது, ம், விபரீத ராஜயோகம் ம். அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 25 நினைக்கிறேங்க ஐயா. 2025 கிட்டத்தட்ட 27 முடியிற வரைக்கும் இந்த பிளானட்ஸ் வந்து 12 ராசிலேயே ரொம்ப டேஞ்சரா இருக்கக்கூடிய ஒரே ராசி சிம்ம ராசின்னு சொல்லலாம். ஒரு பிளானட்ஸ் கூட நம்மளுக்கு சிம்ம ராசிக்கு இது ஃபேவராகவே இல்லை. ஸோ அது இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த ராகு கேது மறையறதுனால ஒரு ஃபேவரிசம் பண்ண. அட்டமச்சனி, விரயகுரு. ஆமாங்க. எவ்வளவு அடி வாங்குற மாதிரி சிம்மத்துல வந்து அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி 7 ஜென்மத்துல கேது, ம், இதெல்லாம் இருந்தாலும் கூட நான் என்ன சொல்றேன்னா, நட்சத்திர ஆற்றல் வந்து இருந்து திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு அவங்க ஜாதகத்துல அவர் வந்து கெடாமல் இருந்தால் அவங்கள கெடுக்கவே கெடுக்காது ம், என்னைக்குமே. உங்களுக்கு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராகுவும் கேதுவும் அகம் சார்ந்த கிரகங்கள், ம், புறம் சார்ந்த கிரகங்களே அல்ல. அதாவது ஒன்று ஃபேமிலி லைஃபு, இல்லைன்னா பூர்வீகம், இல்லைன்னா குழந்தை இது, அல்லது கலைகள், நம்முடைய திறமைகள், இதுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் தான். இதை போய் நீங்கள் காசு கொடுப்பான் அது கொடுப்பான்லாம் ஒன்றும் செக்ரிகேட் பண்ண வேண்டாம். எங்க சுத்தினாலும் இங்கதான் வந்தாங்க. அகம் சார்ந்த கிரகங்கள். அந்த அகம் சார்ந்த விஷயத்துக்கு போன தடவை கெடுக்கல. இப்ப வந்து அந்த அகம் சார்ந்த திறமை இருக்கிறவங்களுக்கு அது வந்து பொருளுக்கு அள்ளி கொடுக்க போகுது. அதுல யோகம்னு சொல்றாங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. இப்ப நீங்க ஒரு கான்ட்ராக்டர் அல்லது ஒரு கலைத்துறையில ஈடுபட்டு இருக்கீங்க, புது நபர்கள் கிடைச்சா அதன் மூலம் வருமானத்தை பெருக்குறீங்க. ஏழின் மூலமாக, வாடிக்கையாளர் மூலமாக உங்களுக்கு அதுல சேவிங்ஸ் ஆகுது. 7ங்கிறவன் நஷ்டப்பட்டாதான் நம்மளுக்கு லாபம். புரியுது. 7 வந்து 12 போகுது இல்ல, 7 கையில இருந்து பணத்தை 12 அவர் செலவு பண்ணாதான் நமக்கு அது சேவிங்ஸ். 12 வேலை செஞ்சு 2 இங்க வர வைக்கணும். புரியுது புரியுதுங்க ஐயா. இப்ப சிம்மராசி நேயர்கள் இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்குன்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு? அதான் நான் சொன்ன மாதிரி ஆரோக்கியத்துல முக்கியத்துவம். ரொம்ப செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. சுவாச உறுப்புகளாகட்டும். மெயினா ராகு கேதுன்னா குடல், அஜீரணம், ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆக்குறது, அல்சரு, இதெல்லாம் கேது. அதனால கடகராசிங்கிறது நுரையீரல் பகுதி, சுவாசம் சம்மந்தப்பட்டது. மகர ராசி என்பது நம்ம வந்து மசில்ஸ், இடுப்பு, தொடை, இதெல்லாம் மசில்ஸ் சம்மந்தப்பட்டது. கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக இருங்க. கடன் கொடுக்கல் வாங்கலை வச்சுக்காதீங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் 6, 12 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தொழில் கடனை ஒன்றும் பண்ணாது. ஆனால் நம்ம அசால்ட்டாக இருந்தோம் அப்படின்னா, இந்த ராகு என்பவர் பிரம்மாண்டம். அந்த 6ஆம் இடத்துல போய் ஒரு பிரம்மாண்டத்தை வளர்த்து விட்டா அவர் அசால்ட்டாகவே எப்படி கடனாச்சுன்னே தெரியலன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அது மாயை உண்டு பண்ணி. அதை மட்டும் கவனம். சிறப்புங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த கண்ணில் சந்திக்கலாங்க. நன்றிங்க.